மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு வழங்க மறுக்கும் நிதி, அனுமதி மறுக்கப்படும் நலத்திட்டங்கள் என பல தடைகளை தாண்டியும் தமிழ்நாடு சாதனைகள் பல புரிந்து வருவதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். குறிப்பாக ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் நாட்டில் உள்ள முன்னணி மாநிலங்கள் ஒன்றாக திகழ்வது மட்டுமின்றி மின்னணு பொருள்களின் ஏற்றுமதி மற்றும் மோட்டார் வாகனங்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு. புத்தொழில் சூழல் அமைவுகளுக்கான தரவரிசையில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதுடன் தொழிற்சாலைகள் பணிபுரியும் மகளிரின் பங்கேற்பு நாட்டிலேயே முதன்மை எனும் சிறப்பையும் பெற்றுள்ளது. உயர்கல்வி சேர்க்கை வீதத்தில் நாட்டில் முதலிடம் என்பது மட்டுமல்ல, தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் கீழ் இந்திய அளவில் முதல் 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடம் பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 20 சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்களை கொண்டுள்ள தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. மேலும் நிதி ஆயோக்கிய நீட்டித்த வளர்ச்சி இலக்கு குறியீடு 23-24 காலநிலை செயல்பாட்டில் தமிழ்நாடு முதல் இடம் பெற்றுள்ளது. மேலும் வறுமை குறியீடுகளில் தமிழ்நாடு 1.43% தேசிய அளவில் குறைவான வறுமை நிலை கொண்ட மாநிலங்கள் ஒன்றாக உள்ளது. இவ்வாறு நாட்டின் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவிற்கு இன்று தமிழ்நாடு உயர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு உரிய அடித்தளத்தை அமைத்து தந்து இம்மாமன்றத்தில் ஓவியமாக நம் முன் நிறைந்து நிற்கும் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த மாமன்ற உறுப்பினர் சார்பாக நன்றி நவில நான் விரும்புகிறேன்.